ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமது காட்டுக்குயில் சேனல்ல இன்னைக்கு உளுத்தங்கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு. தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன கப்ல 3/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். நைஸா அரைச்சுக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப்பு வெல்லம், திராட்சை வறுத்து வச்சிருக்கேன். ஒரு 15 முந்திரி வறுத்து வச்சிருக்கேன். 4 ஏலக்காய், தேங்காய் பூ 1/2 கப்பு. இப்போ அரைச்சு வச்சிருக்க மாவை நல்லா நைஸா கரைச்சுக்கணும். தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சுக்கணும். தோசை மாவை விட தண்ணியாட்டம் இருக்கணும். இந்த மாதிரி அ இந்த மாதிரி கரைச்சுக்கணும். அடி கனமான பாத்திரத்த ஸ்டவ்ல வச்சுக்கங்க. அப்பதான் அடி பிடிக்காது. 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கங்க. அது லைட்டா சூடானா போதும். இப்ப நான் கரைச்சு வச்சிருக்க மாவ ஆட் பண்றேன். நல்லா கிளறிக்கணும். நான் அடி பிடிக்காம இருக்கணும்னா, நம்ம கிளறிக்கிட்டே இருந்தா தான் அடி பிடிக்காது. அது திக்னஸ் குடுக்கும். நீங்க பாருங்க எப்படி திக்னஸா இருக்குன்ட்டு. மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். நல்லா கிளறிக்கிறேன். நல்லா கிளற கிளற மறுபடியும் அந்த மாவு திக்னஸ் குடுத்துட்டே இருக்கும். இப்ப பாருங்க மாவு திக் ஆயிட்டுருக்கு. அ மறுபடியும் நான் 1 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இல்ல கைவிடாம கிளறணும். இந்த பதத்துக்கு மாவு இருந்தா போதும். இப்போ வெல்லத்த ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். வெல்லம் வந்து கட்டி இல்லாம கரையணும். ஏலக்காய் 4 ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க வெல்லம் இருக்கு இன்னும். அது கரையிற வரைக்கும் நம்ம கிண்டிட்டே இருக்கணும். இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். உப்பு ஒ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா வெல்லத்தில கம்மியா தான் இருக்கும் உப்பு. திராட்சைய நான் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ உளுத்தங்கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஒரு கிண்ணத்துல சர்வ் பண்றேன். இது மழை காலத்துல, அதுவும் ஈவினிங் டைம்ல குடிக்கிறதுக்கு நல்லாருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாரி வச்சு குடுங்க. அடிக்கடி வச்சு சாப்பிடுவீங்க. இந்த மாரி இதே மாரி நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.